அவர்கள் சினிமாவிலேருந்து விலக போகிறாங்களா அப்படின்றதுக்கு இப்போ அவங்களுடைய அம்மா விளக்கம் கொடுத்துருக்காங்க. தென்னிந்திய சினிமாவில் அதிக சம்பளம் வாங்கும் நடிகையாக இருக்கக்கூடிய நடிகை த்ரிஷா சினிமா விட்டு விலகி விஜய் தொடங்கியிருக்கக்கூடிய கட்சியில் சேர போகிறதாக சமூக வலைதளங்களில் பரவிருக்கக்கூடிய செய்திகள் முற்றிலும் வதந்தி அப்படின்னு இப்போ முற்றுப்புள்ளி வச்சுருக்காங்க த்ரிஷாவினுடைய அம்மா. அரசியல் கட்சியில் சேரப்போவதும் இல்லை, அதே போல் உயிர் இருக்கிற வரைக்கும் அவங்க சினிமாவில் தான் இருப்பாங்க அப்படின்னு விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஜோடி திரைப்படத்தின் மூலமாக சிம்ரனின் கல்லூரி தோழியாக நடித்திருந்த த்ரிஷா பிரியதர்ஷன் இயக்கிய லேசா லேசா படத்தில் நடித்தாங்க. ஆனால் அந்த படம் வெளியாவதற்கு முன்பே அமைதி இயக்கிய மௌனம் பேசியதை படம் வெளியாகி அதுவே த்ரிஷாவினுடைய முதல் படமாக இருந்துச்சு. முதல் படத்திலே ரசிகர்களை வெகுவாக கவர்ந்தாங்க. எக்ஸ்பிரஸ் குயின் அப்படின்னு வர்ணிக்கப்பட்ட த்ரிஷா சாமி, கில்லி, மங்காத்தா அப்படின்னு அதே போல் அஜித், விஜய், ரஜினி, கமல், விக்ரம், ஆர்யா, சூர்யான்னு பல முன்னணி நடிகர்களுடன் நடித்தாங்க. தமிழ், தெலுங்கு, கன்னடம்னு பிஸியாக நடித்து வந்த த்ரிஷாவிற்கு திடீரென பட வாய்ப்பு இல்லாமல் போக திடீரென மணிரத்னம் இயக்கிய பொன்னியின் செல்வன் படத்தில் குந்தவையாக மாஸ் என்ட்ரி கொடுத்தாங்க. அந்த படம் த்ரிஷாவிற்கு கம்பேக் படமாக மாறுச்சு. அதுக்கப்புறமாக தளபதி விஜயுடன் லியோ படத்திலும், கோட் படத்திலும் விஜயுடன் மட்டப்பாடலில் குத்தாரம் போட்டும் நடிச்சிருந்தாங்க. தற்போது அஜித்துடன் விடாமுயற்சி படத்திலும், மணிரத்னம் இயக்கத்தில் கமல் நடிக்கும் தக் லைஃப் படத்திலும், மோகன்லாலுடன் ராம் படத்திலும் நடிச்சு வராங்க. ஒரு பக்கம் பெரிய ஹீரோக்களுடன் ஜோடி போட்டு நடித்து வரக்கூடிய த்ரிஷா மறுபக்கம் கதாநாயகிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் படத்திலும் நடிச்சு வராங்க. அந்த வகையில் த்ரிஷா போலீஸ் அதிகாரியாக நடித்த பிருந்தா என்ற வெப்சீரிஸ் டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் வெளியாகியிருக்கு. கடந்த வாரம் நடிகை த்ரிஷா சினிமா விட்டு விலகப் போவதாகவும் விஜய் தொடங்கியிருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து அரசியல் குதிக்க போகிறாங்கன்னும் சமூக வலைதளங்களில் பரச்சு. த்ரிஷாவின் ரசிகர்கள் விஜய் பார்த்ததும் உங்களும் அரசியல் ஆசை உங்களுக்கும் வந்துருச்சா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டாங்களாம். இந்த நிலையில் நடிகை த்ரிஷாவின் இந்த வதந்திக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில் ஊடகம் ஒன்றுக்கு பேட்டி கொடுத்துருக்காங்க. அதில் த்ரிஷா சினிமா விட்டு விலக போகிறதில்ல, தமிழக வெற்றி கழகத்தில் சேர போகிறாங்க, அதிமுகவில் இணைய போகிறாங்கன்னு பரவி வரும் செய்தியில் உண்மை இல்லை. த்ரிஷா சினிமாவை ரொம்பவே நேசிக்கக்கூடியவங்க. நடிப்பை விட அவங்க உயிரை நடிப்பை தான் நினைக்கிறாங்க. உயிரை விட நடிப்பு தான் பெருசாக நினைக்கிறாங்க. அதனால் சினிமாவுக்கு முழுக்க போட்டு அரசியலுக்கு அவங்க போவாங்களா? போக மாட்டாங்க. த்ரிஷா மற்றும் அஜித்குமார் நடித்த விடாமுயற்சி படம் பொங்கலுக்கு வெளியாகும்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் படத்தினுடைய ரிலீஸ் தேதி தள்ளி வைக்கப்பட்டிருக்கு. தற்போது படம் பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி வெளியாகும்னு அதிகாரப்பூர்வமாக தகவல்கள் வெளியாகியிருக்கு. ரசிகர்கள் இதனால் மகிழ்ச்சியில் இருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றின்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.